அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் தருமபுரம் ஆதீனம் திரு மகா சன்னிதானம் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். ஆசீர்வாதம். நீண்ட காலத்துக்கு பிறகு சைவ மடங்கள் பற்றிய பேச்சு, சைவ மடங்களுடைய பணிகள் பற்றிய பேச்சு தமிழகம் முழுக்க பரவலாக கேட்க தொடங்கியிருக்கு. தருமபுரம் ஆதீனம் அது ஆன்மீக பணியாகட்டும், கல்வி பணியாகட்டும், சமூக பணியாகட்டும் ரொம்ப தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக செஞ்சுட்டு வர்றாங்க. சைவ மடங்கள் பற்றின இந்த பணிகள் தமிழ்நாடு மக்களுக்கு போதுமான அளவுக்கு தெரிஞ்சிருக்கா? அவங்களுக்கு அதை பற்றின போதுமான அளவுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? அவங்களுக்கு சைவ மடங்கள் பற்றின புரிதல், சைவ மடங்களுக்கு கோயில்களுக்கு போகிற மாதிரி மடங்கள் பற்றிய, மடங்களோட பணிகள் பற்றிய புரிதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? ஓரளவுக்கு இப்போ இன்றைக்கு ஊடகங்கள், பத்திரிகைகள் வளர்ச்சி இருப்பதனால இன்றைக்கு வெளியில் தெரிந்திருக்கிறது. அதற்கு முன்பாக வெளியில் தெரியாமலேயே நாங்கள் இந்த பணியை செஞ்சிட்டு இருந்திருக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு கலைஞர்களை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அரசர்கள் தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே நம்முடைய ஆதீனங்கள் இன்றைக்கு பலரும் விருதுகள் கொடுக்கிறார்கள், லட்சக்கணக்கில் அவர்களுக்கு பரிசளிப்புலாம் கொடுக்குறாங்க. அதற்கு முன்பாகவே நம்ம ஆதீனங்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களையும், இப்போ திருமுறை ஓதுகின்றவர்கள், வேத விற்பனர்கள், நாதஸ்வரம், தவில் பாடகர்கள், கிராமிய கலைஞர்கள், இப்படி பலரையும் அழைத்து நம்முடைய குருபூசைகளிலே தங்கம், ஒவ்வொரு சவரன் தங்கம் கொடுத்து பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு விருது கொடுத்துருக்கிறோம். அதே போன்று நூல்கள் வெளியீடு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1100 வெளியீடுகள் நம்முடைய ஆதீனத்தின் சார்பிலேயே செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது திருமுறைகளை நம்முடைய ஆதீனத்தில் தான் ஓலைச்சுவடிகளாகவும் பல 100 தொகுப்புகள் இருக்கிறது. அதே போன்று செப்பேடுகள்லேயும் திருமுறைகள் இருக்கிறது. இன்றைக்கு புத்தக வடிவத்திலேயும் 16 வால்யூம், அதற்கு கிட்டத்தட்ட 12 மொழிபெயர்ப்புகளில் செய்திருக்கிறோம். இப்போ ஆப்பிலேயும் திருமுறைகளை அதை கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் செலுத்துவதற்கு இந்த ஊடகங்கள் ஒரு கருவியாக அமைந்த காரணத்தினால அதை செஞ்சுருக்கிறோம். இரண்டாவது நம்முடைய கோயில்கள் நல்லா இருந்தால் தான், கோயில்கள் பூசை சரியாக நடந்தால்தான் அரசு நல்ல முறையில் நடக்கும் என்கின்ற காரணத்தினால 1931ஆம் ஆண்டு நம்முடைய 24வது சன்னிதானம் காலத்தில் தான் அவர்கள் முதலாவதாக வேதாகம பாடசாலை என்று ஒன்று ஆரம்பித்து கோயிலில் பூஜை செய்கின்றவர்களுக்கு உருவாக்குகின்ற ஒரு சிவாச்சாரியர்கள் உருவாக்குற வகுப்பும் தொடங்கினோம். அதே போன்று தேவாரம் 18,000 பாடல்கள் இருக்கின்ற இந்த தேவாரங்கள் மக்கள் மத்தியில் செல்ல வேண்டும். ராஜராஜ சோழன் தான் அதை போன்று செய்திருக்கிறான். அவன் 51 ஓதுவா பிடார்கள் என்று சொல்வார், பிடாரர், அவர்களை உருவாக்கி கொண்டு கோயில்களில் திருமுறை செய்திருக்கிறான். அந்த பணியையும் நம்முடைய ஆதீனம் மட்டும்தான் தேவார பாடசாலையும் ஆகம பாடசாலையும் வைத்தது. அதே போன்று திருமுறைகளையும் 16 வால்யூம்களாக, தொகுதிகளாக 18,000 பக்கங்களை உரை விளக்கங்களோடு மிக குறைந்த விலையில் போட்டிருக்கோம். அதேபோல் திருக்குறள் உரை விளக்கம் இவைகளையும் நம்ம அது மாதிரி 3 வால்யங்களாக சாண தண்டபாணி தேசிகருடைய தொகுப்பில் 5 ஆசிரியர்களுடைய உரை விளக்கங்களை கொண்டு மிக குறைந்த விலையில் செய்திருக்கிறோம். இது அப்போது இந்த ஊடகங்கள் மிக குறைவாக இருந்த காரணத்தினால அது வெளியில் தெரியாமல் இருந்தது. இன்றைக்கு ஓரளவுக்கு நல்ல முறையில் இருக்குது. இன்னொன்று, ஏன்னா நம்முடைய நில சுவார்ந்தார்கள் போன்ற ஆதீனங்கள் இப்படிலாம் நிலங்களை பராமரிக்கிறது, பூஜை செய்வது, இதோடு மட்டுமே இருந்தார்கள். இந்த நிலத்தை அனுபவிக்கின்றவர்கள் அவர்கள் நம்மை அணுகுகின்ற போது சரி ஏதேனும் குத்தகை கேட்பார்களோ என்று அச்சத்தினாலேயே அவங்க பாதி பேர் நெருங்காமலே இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வகையில் இல்லை. ஏன்னா இன்றைக்கு எல்லோரும் அவங்களும் கொடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலையே மாறி இருக்கிறது. ஏன்னா நம்ம செய்கிற பணியை பார்த்துட்டு முன்னாடினா என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்கிட்டு நமக்கு ஒன்றுமே செய்யலையே, மக்களுக்கு எதுவும் செய்யலையேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு மக்கள் மனதிலேயே சரி நாம் அரசுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால் நம்ம கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வு இன்றைக்கு ஓரளவுக்கு நம்ம நிலங்களை அனுபவிக்கின்றவர்களுக்கும் வந்திருக்கிறது.
சட்டங்கள் போட்டு பல வகைகளில் அவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட நமக்கு வேறு ஒரு வகைகளில் கோயிலில் உண்டியல் மூலமாக வருகிறது. நம்முடைய அன்பர்கள் திருப்பணிகள் செய்கிறதுக்கு தனவந்தர்கள்லாம் அவங்க ஒத்துழைக்கிறாங்க. அதை வைத்து நாம் புது பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து குத்தகைக்கு நமக்கு கொடுக்க வேணும்னு சொல்கிறத விட அவங்க ஓட்டு வங்கிக்காக அவங்க அதை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணுறதுனால நமக்கு பெரிய இழப்பீடுகள் ஏற்படுகிறது. அவங்களுக்கு இப்போ வெள்ளம் வந்ததுன்னா வெள்ள நிவாரணம் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. வறட்சி வந்ததுன்னா வறட்சி நிவாரணம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் எதை வைத்து கொண்டு இந்த தர்மங்களை செய்கிறது? ஆனால் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இன்றைக்கு ஓரளவுக்கு அவங்களுடைய மனநிலையும் மாறி இருக்கிற காரணத்தினால இப்போது ஈடுபாடும் திருக்கோயில்களுக்கு செல்லுகின்ற அந்த நோக்கத்தோடு ஆதீனங்கள். இரண்டாவது வந்து அரசாங்கம் ஒன்று காங்கிரஸ் பீரியட்லேருந்து அதன் பிறகு திமுக கலைஞர் ஆட்சி வரைக்கும் அப்போல்லாம் வந்து கோயில்களினுடைய சுத்தங்களை பார்த்துவிட்டு அது சான்றிதழ் கொடுப்பார்கள். அப்போது அவங்க ஒரு இது சொல்லுவாங்க, தருமபுரத்தான் கோயில்கள் தரையை பார்த்தா தருமபுரத்தான் கோயில்கள் என்று சொல்வார்களாம். அப்படி தரை சான்றிதழே எங்களுடைய ஆதீனத்தினுடைய நிர்வாகத்தில் உள்ள கோயில்களுக்கு தான் அது கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திருக்கோயில்களை பராமரித்தலும் அதேபோன்று சமுதாய பணி கல்வி பணியாக எனக்கு 2 கொள்கைகள். பாரதியினுடைய எண்ணம், ஒருவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் ஒன்று வயிற்று பசியினால், இல்லாவிட்டால் அறிவின்மையினால், கல்வி அறிவு இல்லாமையினால் செய்கிறான். அந்த 2ஐயும் கொடுத்து விட்டால் அவன் நல்லவனாக இருந்து நாடு மேன்மையடையும். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று பாரதியினுடைய கனவை நினைவாக்கும் வண்ணமாக நம்முடைய ஆதீனத்தில் எல்லா தேவஸ்தானங்கள் இது இல்லாத எல்லா கல்வி நிறுவனங்கள்லேயும் காலையிலேயே உணவு கொடுப்பதை நாங்கள் வந்த பிறகு அதை ஆரம்பித்தோம். இப்போது அந்த அன்னதான திட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களும் பல கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு ஏறக்குறைய கல்வி நிறுவனங்களை நடத்துறது, உணவில்லாதவர்களுக்கு உணவு வழங்குதல், அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற கோயில்கள் வாய்க்கால்கள் நதி கரைகளை சரி செய்கிறதுன்னு சைவ மடங்கள் குறிப்பாக தருமபுரம் ஆதீனம் ஒரு குறைந்தபட்ச அரசாங்கம் தான் நம்ம நடத்துகிறோம். நம்ம வரி வசூல்லாம் பண்ணுறனாலும் கூட தன்னால் இயன்ற அளவுக்கு ஒரு அரசை நடத்துகிறோம். ஆனால் நீண்ட காலமாக சைவ மடங்கள் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தின விஷயங்களை பார்க்கும்போது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நம்முடைய பணிகளை தாண்டி வேறு எதுலேயும் தலையிட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சைவ மடங்கள் ஒதுங்கி இருந்தாங்களோ? உண்மை அதுதான். ஏன்னா ஏதேனும் ஒரு வகையில் போய் நம்ம வந்து அதை கொச்சைப்படுத்துகின்ற சமுதாயமாக மாறிடுது. நாம் வந்து இவ்வளோ செஞ்சும் போய் கெட்ட பேர் எதுக்கு? நமக்கு மட்டுமல்ல, நம்ம இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து வருகின்ற ஆதீனத்திற்கு ஏதேனும் ஒரு இழுக்கு வந்து விடக்கூடாது என்பதனால இவங்க ஒதுங்கி இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்கன்னா அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதில் ஒரு மை இருந்தால் மட்டும் என்ன பேனா ஒழுகுதான்னு தான் கேட்பாங்க. அதனால் மைப்பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்துன்றது போன்று அந்த ஒரு சின்ன கரையை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அது மாதிரி ஏதேனும் மடத்துக்கு வந்துடக்கூடாது என்பதனால இவங்க ஒதுங்கி போய் இருந்துட்டாங்களே தவிர, அதோட அவங்க பூசை உண்டு வருகின்றவர்களுக்கு தரிசனம் கொடுக்கறது அந்த நிலையிலேயே இருந்தாங்க. ஆஃபீஸ் நிர்வாகத்தை கவனித்து அந்த இதில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்கிறதுல அது ஒரு ஒதுங்கி போனதுனுடைய காரணம் அதுவாகத்தான். ஒரு குன்றக்குடி பொன்னம்பலடிகளார் மாதிரியான ஆட்கள் பெரிய லெவலில் அரசியல் பேசலைனாலும் அவங்களுடைய அரசியல் பங்களிப்பும் தமிழ்நாட்டில் இருந்தது. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் காட்சிகளை கவனிச்சிட்டு இருக்கீங்களா? பொதுவாக அறநிலையத்துறை தொடர்பான விஷயங்களில் அறநிலையத்துறையோட இப்போதைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் நாங்கள் பழைய கோயில்களை புனரமைக்கிறோம், 3 வேளையும் பூஜை செய்கிறதுக்கான என்னென்ன உண்டோ அந்த எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நிறைய கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்துகிறாங்க. இந்த 2-3 ஆண்டுகளாக இந்து சமய அறநிலையத்துறை செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ நாங்கள் வந்து நான் வந்து ஒரு 6 மாதத்திலேயே இந்த ஆட்சியின் பொறுப்பு எடுத்துட்டுது. இவர்கள் வந்து அதிக அளவில் நமக்கு இதை ஏற்கனவே வந்து குழு போட்டிருந்தாங்க. அந்த உயர்மட்ட குழு, மத்திய குழு, கோர்ட்டு குழு என்று 3-4 குழு, தொல்லியல் துறை
என்று பல குழுக்கள் இருந்ததுனால ஒவ்வொன்றிலையும் அது சேங்ஷன் ஆகி வர்றதுக்குள்ளார அவங்க ஆட்சி மாறிடுது, நமக்கு காட்சியும் மாறிடுது. அதனால் பல கோயில்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 85 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். பாடல் பெற்ற தலங்கள், சிவாலயங்கள், கிராம கோயில்கள் என்று 3 பகுதிகளாக பிரித்து கொண்டு அந்த வகைகளில் இப்போ வருகின்ற 7ஆம் தேதி கூட கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே 15 கோயில்களை கும்பாபிஷேகம் பண்ணுறோம். கிராமங்களில் உள்ள எல்லா கோயில்கள், இந்த கிராமத்தில் உள்ள எல்லா கோயில்கள், 3 சிவாலயங்கள் இங்கே வந்து நாங்கள் பண்ணுறோம். அடுத்த மாதம் எந்தெந்த முகூர்த்த நாள்கள் இருக்கிறதோ அதுகளெல்லாம் இப்போ நாங்கள் ஓரளவுக்கு நெருக்கி கும்பாபிஷேகம் செய்கிறோம். அதுக்கு உடனடியாக இப்போ வந்து இந்த அரசு வந்து அதை, ஏன்னா ஒரு வாரமும் அவங்க கமிட்டி மீட்டிங் போது, கூட்டம் போடுகின்ற போது 200-300 கோயில்களை வைத்து அவர்கள் சேங்ஷன் செய்கிறார்கள். அதனால் எங்களுக்கு சௌகரியமாக போயிடுது. இல்லைனா அந்த சேங்ஷன் ஆகி வந்த பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு பட்ஜெட் தயார் பண்ணி, திட்ட ஜாப்தா தயார் பண்ணி இதை சேங்ஷன் வாங்கிறதுக்குள்ளார பாடாக போயிடுது. அந்த அளவில் குடமுழுக்கு விழாவை வந்து செம்மையாக செய்வதற்கு, இதுக்கு ஒரு உத்தரவு கொடுப்பதற்கு இவங்க விரைந்து செயல்படுகிறார்கள். அந்த அளவுகளில் இந்த அரசு பாராட்ட வேண்டிய ஒன்று. அவர்கள் அந்த இதில் முக்கியமான இதில் கலந்து கொள்ளலைனாலும் நமக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்முடைய கலைஞர், அவங்களுடைய கலைஞருடைய தந்தையார் நம்முடைய ஆதீன திருக்கோயில்களில் பணியாற்றிய காரணத்தினால அவர்களுக்கு நம்முடைய மடத்தை பற்றியும் முழுமையாக அறிந்தவர்கள் அங்கே நடக்கின்ற. அதனால் மடத்து ஆதீனங்களை பற்றி அவர்கள் ஓரளவுக்கு புரிந்து கொண்டு இருப்பதனால மற்றைய அரசுகள் செய்த இதுகளை விட அவர்கள் நம் மீது ஒரு பற்றும் இதுவும் வைத்திருக்கிறவர்கள். குன்றக்குடி அடிகளார் போன்றவர்களை சமுதாய பணியில், அரசியல் பணியில் செலுத்துவதற்கும் கூட நம்முடைய ஆதீனத்தில் தான் அவர் இருந்தார். தம்பிரானாக இருந்து அப்போது கூட எம்எல்சி பதவி கொடுக்கின்ற போது நம்முடைய 25வது சன்னிதானத்திட்ட கேட்டாங்க. கொஞ்ச நாள் யோசனை பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தவங்களாவது அரசியலில் போய் இருக்கலாம். ஏன்னா சேக்கிழார் பெருமான் அரசியலிருந்து அங்கே போய் ஆட்சிப்படுத்தியவர். முதலமைச்சராக இருந்து சமயப்பணிக்கு வந்தவர்கள். இங்கே சமயப்பணியில் இருந்து கொண்டே அது மாதிரி செய்யலாம் என்கின்றதுனால தான் தன்னால், தன் பரிசனத்தால், கல்வரால், விலங்குகளால், பகைவரால் ஆனபயம் 5ம் தீர்த்து ஆள்பவன் என்கின்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று கலைஞர் இருக்கின்ற போது கோசிமணி மூலமாக நான் இங்கே திருப்பனந்தாளியில் தம்பிரானாக இருந்தேன். அப்போ நமக்கும் கொடுப்பதற்காக வந்து கேட்டார்கள். நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா ஒரு சன்னிதானத்தோட போதும், நம்ம அதில் இருக்கக்கூடாது. கடவுளையே கை காட்டி நின்ற ஞானசம்பந்தரின் வாரிசுகள் சட்டசபை சபாநாயகர்க்க கை கட்டி பதில் சொல்லும் என்று சொல்லி நான் எழுதியே அனுப்பிச்சிட்றேன். கலைஞர் அதை பார்த்து வியந்து இதுனார். அப்போ தான் கவிதையும் செய்கிறாங்கன்னா, அப்போ நான் பிஹெச்டி பண்ணிகிட்ருந்தேன் அந்த காலத்தில். ஒரு அரசுக்கு பதில் சொல்கிறதுங்கிறத தாண்டி ஒரு அரசுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கான எல்லா தகுதியும் பொறுப்பும் இருக்கிற நிறுவனங்கள் மடங்கள்னு நான் நினைக்கிறேன். கோயில்கள் தாண்டி வழிபாடு, இறை பணிகள் தாண்டி அரசுக்கு எந்தெந்த வகையில் மடங்கள், சன்னிதானங்கள் பயன் கொடுக்குறீங்க, இல்லை ஆலோசனை சொல்கிறீங்க? இப்போது அது அந்த 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 உறவு இருக்கிற மன்னர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள், நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ இவங்க நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அரசியலுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது நாங்கள்லாம் போய் எப்படி வாலண்டியராக நிற்க முடியும்? ஒரு அரசுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறது, ஒரு சொல்கிறோம், நல்லவைகளை பாராட்டுறோம், பத்திரிகை மூலமாக பாராட்டுறோம், செய்திகளை சொல்லி அனுப்புகிறோம். அது சொல்கிறோம். சொல்கிறத மென்மையாக கடிதோச்சி மெல்லறிக என்பது போன்று அதை மென்மையாக கூட சொல்கிறோம் நாங்கள். அவங்க அதை முடிவை எடுத்துக்கொண்ட பிறகு நம்மகிட்ட கேட்பதும் இதுங்கிறதும் சரியில்லாத ஒன்றாக இருக்குது. அவங்க கேட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஓகே, இப்போ எல்லாம் வருவதற்கே தான் அச்சப்பட்டுக்கிறார்களே. ஏன்னா அவங்களுடைய கொள்கையே நாத்திக கொள்கை என்றே ஆரம்பித்துடுறாங்க. அப்படி வருகின்ற போது எப்படி இருக்கும்? ஒரு மன்னராக இருக்கின்றவர்கள் எல்லா சமயத்திற்கும் சார்ந்தவர்களாக, இப்போ சோழ பேரரசு சோழர் இருந்தார் என்று சொன்னால் சைவ சமயத்தில் நிலைத்திருந்தார்.
இத்தனை பெரிய கோயில்களை கட்டியிருக்கிறான். ஆனாலும் கூட பௌத்தம் கோயிலும் இருந்திருக்குது, சமணர் கோயில்கள் இருந்திருக்கிறது, வைணவ கோயில்கள் இருந்திருக்குது. அவர்கள் அதுக்கு எதுவும் மாறுபாடு செய்யவில்லை. இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கின்றவர்கள் மற்றைய சமய விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற போது நம்முடைய சமயத்துக்கும் அவங்க சொல்லணும். அது ஏன் சொல்லலைன்னு நம்ம கேட்டோம்னா எங்களுடைய கொள்கைன்னு வர்றாங்க. அப்புறம் அதுக்கு மேலே நம்ம போய் அவங்ககிட்ட சண்டை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் திராவிட கொள்கைன்னு அவங்க சொல்லி அதான் திருமூலருடைய கொள்கை தான் அவர் அண்ணா அன்றைக்கு அறிவித்தார். ஆனாலும் பின்னே வருகின்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலையே, சொல்வதில்லையே, ஓட்டு வங்கிக்காக பயப்படுறாங்களே. இல்லையே, ஓட்டு போடுறவங்க இந்துக்கள் தானே சாமி. இந்துக்கள்கிட்ட ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா ஏன் அது மாதிரி இதுங்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு காட்சி பொருளாக தான் அவங்க போயிடுறாங்க. ஒரு முதலமைச்சர் மாதிரியான ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிற நபர் ஒரு ரம்ஜான் தொழுகைக்கோ இல்லை ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை சமண பௌத்த மதங்களில் நிகழ்வுகளில் பங்கெடுக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சைவ விழாக்களில் பங்கெடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்தால் தான். ஏன்னா இப்போ எங்களுடைய ஆதீனத்தின் மூலமாக நாங்கள் கிட்டத்தட்ட வருடத்திற்கு பல கோடி ரூபா வரியே கெடுக்கணும். கல்வி நிறுவனங்கள் மூலமாக, மின்சாரத்துறை மூலமாக, அறநிலையத்துறை மூலமாக, நீர்வழி மூலமாக, இப்படி பல இதுகளில். இப்போ மயிலாடுதுறையில் இது மாவட்டம் அமையிறதுக்கு இடம் இல்லாமையினால் மாவட்டம் அறிவிக்காமலே 30 ஆண்டு காலம் மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்த பிறகு இப்போ அதுக்காக ஒரு 30 ஏக்கர் 36 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். மாவட்டம் அறிவிச்சிட்டாங்க. பேருந்து நிலையத்திற்கு இடம் இல்லாமல் இதுவாக இருந்தது, அதற்காக இடம் கொடுத்தோம். கழிவு நீர் செல்வதற்கு பாதாள சாக்கடைக்கு இடம் கேட்டாங்க, இடம் கொடுத்தோம். இது இல்லாமல் இப்போ இது மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் 200 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். திருவிக்கா கல்லூரி இருக்கிறது, அதுக்கு இடம் கொடுத்துருக்கோம். இப்படி பல இடங்களில் மின்சாரத்துறை வைப்பதற்காக அதற்கு இடம் கொடுத்துருக்குறோம். பேரளம், திருக்குவளை, இங்கே எல்லா இடத்துக்கும், ஆச்சால்புரம், வைத்தீஸ்வரன் கோயில் போன்ற இடங்களில். இது மாதிரி நம்ம அரசுக்கு தேவையானதை நம்ம கொடுக்குறோம். இந்த வகைகளில் இருந்தாலும் கூட இப்போ ஒன்றுமில்ல, நம்முடைய இதுக்கு எப்போயாவது அவங்க வராங்களே தவிர அமைச்சர்களும் இவர்களும் நம்மகிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்பதற்காக. இப்போ கல்லூரி விழான்னா அதுக்கு 25வது ஆண்டு விழாவுக்கு கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது வந்தார். 50வது ஆண்டு விழாவுக்கு அன்பழகனும் கோசிமணியும் வந்தார்கள், அப்போ கல்வி அமைச்சராக இருக்கும்போது. இப்போ கூட 75வது ஆண்டு விழாவுக்கு முதல்வரை அழைத்திருக்கிறோம். இன்னும் அவர் அதுக்கு வரேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க தவிர, நாங்கள் ஒன்று தனி மனிதனாக இதே ஒரு மாற்று சமயத்தவர்களாக இருந்தால் போய் கூப்பிட்டாங்கன்னா உடனே கல்லூரி விழாக்களுக்கோ இதுக்கோ வந்துடுறாங்க. நம்ம இவ்வளோ கேட்ட பிறகும் கூட அவர்கள் இவ்வளோ நாள் தாமதப்படுத்துகிறாங்கங்கும்போது நமக்கும் ஒரு சமயத்தில் ஈடுபாடு இல்லையோ என்கின்ற ஒரு உணர்வு வர்றதானே செய்யுது. ஆனால் கலைஞர் நாத்திகர் தானே, அவர் கலந்துக்கிட்டாரு. ரொம்ப மடங்கள் வேறு, புதியதாக தோன்றிய சாமியார்கள் வேறு என்பதை அவர் உணர்ந்தவர். அவர் நம்முடைய மடத்தை பற்றி அவருடைய உரையாற்றிய நூல்கள் இதெல்லாமே நாங்கள் அதை ஆவணப்படுத்தி வச்சுருக்குறோம். அந்த அளவெல்லாம் ஒரு ஈடுபாடாக இருந்தாங்க. எந்த நிலையிலையும் அவங்க மடங்களுக்கு ஒரு இடுக்கு வந்திருந்தால் சமயத்திற்கு ஒரு இடுக்கு விளையாட்டாக பேசுவாரே தவிர, ஆனால் வலிமையாக ஒரு சட்டத்தை கொண்டு அதை திருத்த நினைக்க மாட்டார். மடங்கள் இப்போ சர்ச்சைகளை பெரியல வந்தது செங்கோல் தொடர்பானது. இது என்ன திடீரென்று அந்த அழைப்பு எங்கிருந்து வந்தது சாமி? எங்களுக்கு 3 முறை கேட்டுட்டு போனாங்க, கலந்து கொள்ள வேண்டும் என்று. இது முதல்ல அவங்க பாராளுமன்றம் திறப்பு விழான்னு தான் சொன்னாங்க. அப்புறம்தான் இந்த செங்கோல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இது பண்ணாங்க. அதுவும் அந்த ஒரு முறையாக செயல்படுத்த ஆதீனங்கள்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டாந்து அங்கே உட்கார வச்சுட்டாங்க. ஆதீனங்கள்னால் ஒரு 18 ஆதீனங்கள். அதுலேயும் இப்போ இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த பாரம்பரியமாக இருக்கிறவர்கள் இல்லாமல் எல்லாரையும் கொண்டாந்து காவி கட்டினவங்களெல்லாம் வச்சுட்டு.
ஓ, நீ தமிழ்நாட்டிலேருந்து போன குழுவில் ஆதீனங்கள் இல்லாதவர்களும் போனாங்க? நிறைய பேர் வந்தாங்க. அவங்க அதான் இப்போ வந்து நம்ம அதை வெளியில் எப்படி சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை, ஏன்னா அவங்களும் இப்போ நம்மளை பகையாக எண்ணுவாங்க. பாரம்பரியம் ஆதீனம் என்பது சுவாதீனம். சுவாதீனம் என்பது சொத்துக்களை பாதுகாத்தல். அதிலிருந்து வந்தது தான் ஆதீனம். எந்த சொத்துக்கள்? இறைவன் உபதேசம் செய்கின்ற அந்த மரபு. இரண்டாவது சொத்துக்கள். இந்த இரண்டையும் வைத்து தான் இது ஒரு நூற்றாண்டு காலமாவது பழமையாக இருந்தால்தான் அது ஆதீனமாக இருக்க முடியும். எல்லாம் இப்போது ஒரு 25 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு நேற்றுக்கு காவி கட்டினவர்கள் கூட ஆதீனம்னு போட்டுக்கிறாங்க. போடாதீங்கன்னு நான் வந்து அவங்களுக்கு நாம் ஒரு ஆள் வந்து குரல் எழுப்ப முடியாதுல்ல. இந்த செங்கோல் கொடுக்கறதுல எனக்கு நம்ம தமிழ் செங்கோல் மன்னவனாய் தென்மதுரை மேவி திருந்திய செங்கோல் செலுத்தும் தன்மதுரை நீயளவோ முன் என்று எங்களுடைய குறிஞான சம்பந்தர் கூட செங்கோலை வியந்து பாடியிருக்கிறாரு. இது திருக்குறளில் இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இருக்குது. பாண்டிய மன்னன் அந்த கோல் கொண்டு ஆட்சி செய்தான் என்பது. ஆனால் இந்த இது வந்து அது கட்டியம் என்று சொல்லுவார்கள் நம்முடைய மடங்களில். கட்டியம் அதான் முன்னாடி நம்ம வரோம்னா நமக்கு முன்னாடி பண்ணுங்க. நான் பாத யாத்திரை வருகின்ற போது அந்த பாத யாத்திரையில் சிப்பந்திகள் அதை 2 பேர் தூக்கிட்டு வருவாங்க. இங்கே கூட இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அது கட்டியம் என்று சொல்வார்கள். அதில் நந்தி, இப்போ வைணவம்னா அதில் சங்கு சக்கரம் இருக்கும், நம்ம இதுன்னா நந்தியம்பெருமான் இருக்கும். அதை வந்து அவங்க திருவாடுதுறை மடத்துலேருந்து இது சுதந்திரம் அடைந்த போது அன்னைக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு கையில் கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் அது ஆதாரம் இல்லைன்னு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க விமானத்தில் போனதாக எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்கிறது தெரியவாக இருக்குது. ஆனாலும் அது எப்படி இருந்தாலும் கொண்டு போய் நேரிட்ட கொடுத்துருக்குறாங்க. 2 நாள் 3 நாள் கழித்து இப்போ நம்ம பதவி ஏற்கின்ற போது எந்த ஆட்சி வந்தாலும் நாங்கள் போய் பிரசாதம் பார்க்குறது உண்டு. நம்ம போக மாட்டோம் நேரடியாக, தம்பிரான்கள் போவார்கள். அதே மாதிரி அங்கேயும் வந்து தம்பிரான் போயிருக்கிறாரு, தம்பிரான் போய் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து இப்போ மீண்டும் எடுத்து அதை வந்து கைத்தடி என்று தான் நான் ஏன்னா நான் காசிலேயே இருந்தவன் அங்கே மடத்தில், நம்ம மடத்தில். அப்போ நான் ஒவ்வொரு அன்பர்கள் வருகின்ற போது நான் அவங்களோட சேர்ந்து அலகாபாத்து, கேதாரம், பத்திரிலாம் போயிட்டு வருவேன். அப்பயும் நான் பல முறை பார்த்துருக்குறேன். அது ஒரு மூலையில் இருக்கும். அதை இப்போ கொண்டாந்து அதை செங்கோலுங்கிறத நிறுவி அதை செஞ்சுருக்கணும். இல்லை, எந்த செங்கோலையும் கொடுத்து பிரபலம் அடைய வேண்டிய அவசியம் எந்த தமிழ்நாட்டு ஆதீனங்களுக்கும் இல்லை. அது ஒரு வழிபாட்டு முறையாக கொடுத்துருக்கலாம். என்னோட அடிப்படை கேள்வி, மற்ற எல்லாரையும் விட செங்கோல்கள் குறித்த புரிதல் வந்து ஆதீன சுவாமிகளுக்கு உண்டு. நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி நடத்துங்க, ஒரு அறநெறி தவறாத ஒரு ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம செங்கோலை கொடுக்குற போது அந்த செங்கோலுக்குன்னு ஒரு நிமித்தம், ஒரு ஒரு உந்து சக்தி இருக்குது. அவங்க அதை ஒரு அரசியல் செயல்பாடாக வாங்குறாங்களா, இல்லை ஒரு ஆன்மீக செயல்பாடாக வாங்குறாங்களா? ஆனால் அன்றைக்கு அவருடைய முறை வந்து நம்ம நடந்து கொண்ட முறை ரொம்ப சிறப்பாக இருந்தது. நாள் வந்து அவருடைய இல்லத்துக்கு எங்கள் ஆதீனங்கள் எல்லாம் அழைத்து மரியாதை செய்து ஆசீர்வாதம் செய்து பெற்றுக்கொண்டார். மறுநாள் அதே போன்று அந்த செங்கோலை வைத்து வணங்கி சாஷ்டாங்கமாக இதுவரைக்கும் எந்த பிரதமரும் அது செய்யவில்லை. அப்புறம் ஒவ்வொரு சன்னிதானங்களிடமும் அட்சதையை கொடுத்து வணங்கி அவருடைய சிறுசில் நாங்கள் அதை அட்சதை தூவி செய்தோம். அது வந்து அந்த நடத்திய முறை நல்ல முறையாக இருக்கிறது. இது எந்த நோக்கத்தில் செய்தார்கள் என்பது தெரியலையே தவிர, ஆனால் செய்து கொண்ட முறைமை நல்ல முறை அவருடைய. ஆனால் அன்றைக்கும் கூட தருமபுர ஆதீனத்திலிருந்து முதல்ல தமிழ்ச்சங்க விழாவை பேசுகின்ற போது நான் அப்போ போகல, இது சங்கமத்தில் போகும்போது. அப்போ தருமபுர ஆதீனத்திலேருந்து தான் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே குமரகுருபரரை அனுப்பி காசியில் மடம் ஸ்தாபித்து திரும்பி மயிலாடுதுறையில் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டி வைத்தார்கள் என்று முதலாவது ஒரு இணைப்பை ஏற்படுத்திய தருமபுர ஆதீனம்னு சொன்னார். இந்த முறையும் அவர் வந்து தருமபுர ஆதீனத்தினுடைய சார்பில் குமரகுருபரர் மூலமாக காசியில் சமயம் மட்டும் பரப்பவில்லை, பொருளாதார நிலையையும் அவர்கள்
வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அனைத்து ஆதீனங்களுக்கும் அது ஒரு வியப்பை கொடுத்தது. அவர் அதை தெரிந்திருக்கிறார் என்று. ஏன்னா இங்கே நீங்கள் பணத்தை கட்டுனீங்கன்னா அங்கே போய் காசியில் வாங்கிக்கலாம். அப்போல்லாம் வந்து இந்த இது கிடையாது. அந்த சிட்டாடங்களை வந்து இங்கே 500 கட்டினீங்கன்னா நீங்கள் அங்கே போய் 500 வாங்கிக்கலாம். ஏன்னா வழிப்பறிகள் நிறையா நடக்கிற காலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததை அதை அவர் சுட்டி காட்டினார். செங்கோலுடைய ஒரு ஒரு உண்மையான ஆழமான பொருள் உணர்ந்து தான் செங்கோல் ஆட்சியாளர்கள்ட்ட கொடுக்கப்பட்டதா? நாங்கள் அப்படி நினச்சி கொடுத்துட்டு வந்தோம். ஓகே. ஏன்னா இந்த செங்கோல் வந்து அது செங்கோலாக செங்கோலேருந்து இப்போ மன்னராட்சி கிடையாது, மக்களாட்சி தான். ஆனால் இதை வந்து இந்த செங்கோல் நல்லவைகளை செய்ய வேணும். ஏன்னா நந்தி என்பது தர்ம தேவதை. அந்த தர்ம தேவதை அதனால தான் மன்னவனாய் தென்மதுரை மேவி திருந்திய செங்கோல் என்று சொன்னார். நல்ல வழிக்கு செலுத்த வேண்டும். திருந்திய செங்கோல் செலுத்தும் துறையின அரசன். தன் மதுரை என்றால் குளிர் பொருந்திய மதுரை என்றும் அதுக்கு பொருளாகும். நீ அளவோ முன் என்று சொக்கநாத வெண்பாவலம் பாடியிருக்கிறார். எனக்கு சாமி சொன்ன 2 தனித்தனி விஷயங்களை நான் ஒன்றா சேர்க்க விரும்புகிறேன். இந்த இந்து சமய அறநிலைத்துறை நாங்கள் கும்பாபிஷேகம் கேட்டால் உடனே சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் எங்களோடு ஒருங்கிணைந்து வர்றதுக்கோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்கிறதுக்கோ அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு இன்னொரு வகையில் வந்து ஆதீனங்கள் இல்லாத காவி கட்டியவர்களையும் கூட கூட்டு போகிறாங்க. அப்போது ஆதீனங்களோடோ இந்த மடங்களோடோ தங்களை தொடர்பு படுத்திக்கிறதுங்கிறத தங்களது அரசியல் லாபத்துக்குன்னு பார்க்குற நபர்களுக்கும் விலகி இருக்கிற நபர்களுக்குமான வித்தியாசத்தை மடங்கள் உணர்ந்திருக்காங்களா? இப்போ உணர வச்சிட்ருக்காங்க. என்ன நம்ம வந்து அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்று பிரிந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ முதல்ல வந்து நம்ம பட்டண பிரவேச இதை கூட இந்த அரசு தடை பண்ண போது கூட அப்போ வந்து ஆங்கிலேய அரசாங்கம் இதை தடை செய்யலை, காங்கிரஸ் அரசாங்கம் தடை செய்யலை, கலைஞர் அரசாங்கம் தடை செய்யலை. பெரியார் ஒரு முறை வந்து இங்கே உள்ள தீக்காக்காரங்கள் எல்லாம் அதை வந்து தடை பண்ணணுன்னு கேட்டபோது கூட பெரியார் வந்து அப்போ வந்து தமிழன் பல்லாக்கில் வரணுங்கிறதுக்கு தாண்டா நம்ம போராடுறோம், நீங்களும் போய் சேர்ந்து அதுக்கு ஒத்துழைங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா அறத்தான் இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த விளக்கங்களை எல்லாம் அவர்கிட்ட முதல்வரிடம் வந்து நீங்கள் நேரில் வரணும்னு சொன்னாங்க. இதுக்காக நாங்கள் நேரில் வர பழக்கம் இல்லை, எங்களுடைய தம்பிரான வேணால் நான் அனுப்பி வைக்கிறேன், ஆனால் அன்றைக்கு இங்கே எனக்கு குரு பூஜை விழா வேறு இருக்குது. அப்புறம் அப்போ அதுக்காக குன்றக்குடி அடிகளார், மயிலம் இவங்களெல்லாம் வேறு அழைச்சி இது சம்மந்தமாக பேசிட்டு அப்புறம் இதனால் ஒன்றும் இது இல்லை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே 2 பேர் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்லேயும் வந்து இது மரபு வழி நடக்கிறத வந்து தடை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்லேயும் தீர்ப்பு பண்ணிட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன், அந்த நேரத்துலேயும் கூட அவங்க கலைஞர்னால் இது வந்து அந்த மரபு தெரிந்தவர். இந்த ஒரு நாங்கள் எப்போதும் போல் இப்போ நான் பாத யாத்திரையாக தான் நடந்து வந்துட்டுருக்கேன். நான் பல்லாக்கில் தான் போவேன், காரில் தான் போவேன்னு இல்லை. ஒரே மாதத்துலேயே விமானத்துலேயும் போனேன், சொகுசு வண்டியிலேயும் போனேன், பாத யாத்திரையாகவும் வந்தேன், பல்லாக்கிலையும் போனேன். அதனால் ஒரே மனிதனுடைய மனநிலை தான். ஏன்னா நல்லவையும் தீயவையும் ஒரே நோக்கத்தோடு நோக்கிறது தான் எங்களுடைய பண்பு. சாமி, ஒரு இறுதி கேள்வி. தென் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய எதிர்ப்பலைகள்னு ஆன்மீகத்துறையில் உருவாகினது வந்து சமஸ்கிருத வேத மறுப்பிலிருந்து தான் அவங்க உருவாக்கலாம். இந்த வேத மறுப்பில் இப்போதும் தமிழ் மெய்யியல் உறுதியாக இருக்காங்களா? ஏன்னா நமக்கு வேதத்தை விட்ட அறமில்லை என்று திருமூலர் சொல்கிறார். வேதம் சொல்லியே ஒரு நாயன்மார் இருக்கிறார், உருத்திர பசுபதியார் என்று. சிவாச்சாரியார்கள் தான் பூஜை செய்ய வேண்டும் என்று சேக்கிழார் சொல்கிறார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலமானவையெல்லாம் சிவவேதியர்க்கே உரியது அப்படின்னு அவர் சொல்கிறார். சேக்கிழாரை விட நம்ம ஒன்றும் பெரிய படித்தவர்கள் இல்லையே, அருளாளர் இல்லையே. அதனால் திருமுறை படித்து திருமுறையை பேசுகின்றவர்கள் சேக்கிழார் சொல்வதையும் நாயன்மார்கள் சொல்வதையும் நாம் பின்பற்ற வேண்டும். 2வது வந்து இறைவனால் சொல்லப்பட்டது வேதம். வேதம் நமக்கு புரியுதோ புரியல. இப்போ நீங்கள் விமானத்தில் போகிறீங்க,
விமானத்தில் என்னென்ன பார்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நான் ஏறுவேன்னு சொன்னால் போக முடியுமா? அது வந்து அதுவும் நம்முடைய நாட்டில் இருக்குது தான். இப்போ நம்ம வந்து இங்கே இஸ்லாத்தில் வந்து பள்ளிவாசலில் அரபி மொழியில் ஓதுறாங்க. அதை நீங்கள் தமிழில் தான் சொல்லணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்புறம் ஏன் நம்மகிட்ட மட்டும் இங்கே போராடுறாங்க? இதுக்கு அரசு எப்படி அதுக்கு இடம் கொடுக்குது? இல்லை, இங்கே பெரிய அரசியல் உருவானதே வேதங்களை மையமாக வச்சு தான். அதுதான் அது வந்து வேதம் வந்து இன்னார் காலத்தில் வந்து இப்போ இதுங்கினதில்ல, இறைவனால் சொல்லப்பட்டது. வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி என்று ஞானசம்பந்தர் பாடுறார். அதனால் இறைவனுக்கு இப்போ ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சந்நிரோதானம்னு இப்போ நம்ம முத்திரைகள்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் தமிழில் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்கள பார்த்து காப்பி அடித்து இருந்தருள்க, எழுந்தருள்க, கண்டருள்க, கேட்டருள்கன்னு சொல்லி அது மொழிபெயர்க்கிறாங்க. ஏன் மொழிபெயர்க்கணும்? உங்கள்கிட்ட இருந்தால் நீ அதே சொல்லலாம் இல்லையா? அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் இருப்பதை நம்ம வந்து மாற்றுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. கலைஞர் பிறலையும் கூட நான் அதை போய் இது மாதிரி அவர் ஒரு அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம்னு கொண்டு வந்த போது கூட இதுங்க நம்ம அவங்க இருக்கிறதே ரொம்ப குறைச்ச மக்கள். நாங்கள் இது வந்து பிராமணர்களுக்கும் ஆதி சைவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமலேயே இவங்க வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் எங்களுடைய கொள்கை அது, அதனால் நீங்கள் மட்டும் அவங்க செஞ்சிட்டு அவர் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு இதில் அந்த கொள்கையை அவர் கடைசி வரைக்கும் இருந்தார். யாரையுமே அவர் துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்காதவர். சைவம் ஒரு தனி மதமாக வேணும், அது இந்து மதத்துக்குள்ளே வர, நாங்கள் இந்து மதம் இல்லை, சைவம் வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்வியல், அது எங்களுடைய யுனிக்கான ஒன்று அப்படின்னு சில குரல்கள் இப்போ எழுந்திருக்கு. ஏன்னா சைவம்ங்கிறது எல்லா சமயத்துக்கும் தலைமை அதுதான். ஏன்னா ஒரு மரம் இருக்குது, மரத்துலேருந்து கிளைகள் இருக்கிறது, கிளைகள்லேருந்து இலை இருக்கிறது, காய் இருக்குது, பிஞ்சு இருக்குது, பழம் இருக்கிறது. அந்த பழத்தை எடுத்து பிழிஞ்ச சாரம் தான் சைவம் என்று சொல்கிறார்கள். வேதம் என்னும் பாதம் வளர்த்தனை பாதம் அதனில் படுபயன் பலவே அவற்றுள் இலை கொண்டு உவந்தனர் பலரே இலையொறி தளிர் கொண்டு உவந்தனர் பலரே தளிரொறி அரும்பொடு மலர் பிஞ்சு அருங்காய் என்றிவை விரும்பினர் கொண்டு உவந்தனர் பலரே அவ்வாறு உறுப்பும் இவ்வாறு பயப்ப ஓரும் வேதாந்தம் என்று உச்சியில் படுத்த ஆராயின்பம் அருங்கனி பிழிந்து சாரம் கொண்ட சைவ சித்தாந்தம். இந்த சைவம் என்பது சிவத்தோடு சம்பந்தமாவது என்று திருமூலரே சொல்கிறார். அதனால் எல்லா சமயங்களுக்கும் இது ஒரு தாய் சமயமாக இருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் இறக்கும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும். ஆனால் இந்த சைவம் சிவபெருமான் அவருடைய அப்பா அம்மா பேர் முகவரி கேட்டால் தெரியாது, எப்போ பிறந்தார் எப்போ இறந்தார் என்று கிடையாது. மற்ற தெய்வங்களெல்லாம் இறக்கிறது பிறக்கிறது எல்லாம் செய்கிறது. எத்தனையோ கோடி பிரம்மார்கள் இருக்கிறார், எத்தனையோ கோடி திருமால் இருக்காங்க. கங்கை ஆற்று மணலை விட அதிகமாக இந்திரர்கள் இருக்கிறார்கள் என்று தேவாரத்தில் வருது. அதனால் இந்த சைவம் என்பது ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமாக இருக்கிறது. அது வந்து இந்த சண்மத ஸ்தாபகர் என்று யார் இதை பிரித்தாங்கன்னே தெரியல. அவர் சேர்த்தது மாதிரி அவருக்கு சண்மத ஸ்தாபகர் என்று சங்கராச்சாரியருக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அது கிடையாது. ஏன்னா சிவபூஜை செய்கின்ற போது சிவபூஜையிலேயே நம்ம எல்லாருமே சேர்ந்து வழிபாடுங்க. சூரிய பூஜை செய்கிறோம், கணபதி பூஜை காணாபத்தியம் அது செய்கிறோம், சூரிய பூஜையில் சௌரம் என்று அதை பூஜை பண்ணுறோம், அம்பாள் அதில் ஆவாகனம். இப்போ கோயிலில் போனீங்கன்னா காலையில் சூரிய பூஜை ஆன பிறகு தான் கோயிலை திறப்பாங்க. அதே போன்று மாலையில் நடராஜாவுக்கு பூஜை பண்ணிட்டு தான் மற்ற சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. அப்போ மகாவிஷ்ணு வடக்கு துவார பூஜை என்று சொல்லுகின்ற போது அதில் வந்து சப்த குருக்களில் விஷ்ணு குருவை நம்ம ஆவாகனம் பண்ணுறோம். அப்படி பார்க்கின்ற போது இதை யார் சைவத்திலேருந்து எல்லாம் அதனுடைய உட்கடை தான், உறவினர் தான். அப்படியே தான் இப்போ என்ன மனைவி பிள்ளை மைத்துனர் என்ற உறவு முறைமைகளில் தான் சைவத்தில் வந்து இந்த மற்ற சமயங்களினுடைய இதெல்லாம் வைத்தது. இதை யார் பின்னாடி பிரித்த பிறகு அதை வந்து இப்போ இதுங்கும்போது இவங்க வந்து தனியாக இருந்த என்னங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அதையும் மற்றவர்கள் வந்து அது உள்ளார சைவத்து உள்ளார வந்து அவர்களுடைய ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறாங்க. அதுக்கு காரணங்களும் அதில் நம்ம இடம் இல்லை. ஒரு நல்ல சைவ கோட்பாடுகளை, சைவ வரலாறை, சைவ முக்கியத்துவத்தை தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட
நீங்கள் இந்துவா சைவமா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லணும் சாமி? சைவம்னு தான் சொல்லணும். ஏன்னா சைவம் வந்து பாரம்பரியமாக இருந்தது. ஒரு நாடு சிந்து சமவெளி இதிலிருந்து வந்ததுனால இந்த நாடு ஹிந்துஸ்தானம் என்று பின்னாடி சொல்லப்பட்டதை தவிர, சைவம்தான் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் உலகமெங்கும் சைவம் நிலைத்திருந்த போது அப்புறம் அது போய் நம்ம வந்து ஒரு இந்துவா இதுவான்னு கேட்குறதுல இல்லை, அந்த பேரில் நமக்கு எந்த விதமான பரிச்சயமும் இல்லை இந்துங்கிற பேரில். ஆனால் சைவங்கிற பேரில் எனக்கு ஒரு பரிச்சயம் இருக்குது. நான் அதனால் என்னை அடையாளப்படுத்தும் போது எப்படி என்னை அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னு சிவம் எல்லாத்துக்கும் மேலான சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்றே சொல்கிறார் தீர்க்கமாக நம்முடைய சைவ எல்லப்ப நாவலருங்கிறவர். அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் மறை. மற்ற இதுகளில் நம்ம வந்து வழிபாடு பண்ணுவதுனாலையோ இதுங்கிறதுனாலையோ இன்னைக்கு நாளைக்கு கண்மூடிட்டு காலைல எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா ஒரு சமயம் தோன்றிடும். எல்லாரும் அவங்கவுங்களும் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக ஏதேனும் ஒரு கொள்கையை சொல்கிறாங்க. அதன் பின்னாடியும் நமக்கு ஒரு 1000 பேர் போவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா இத்தனை கோடி மக்கள் மத்தியில் நம்ம ஒரே இதை மட்டும் சொல்கிறதுங்கிறத விட எப்படியோ எல்லோரும் இந்த ரயிலில் போகும்போது எல்லோரும் ஏறிக்கிங்கிற மாதிரி எல்லோரும் ஏறிட்டு அவங்கவுங்களும் ஒரு கேரேஜுக்கு ஒரு தலைவர் ஆகிடுறாங்க. அதுக்கு நம்ம வந்து ஒன்றும் குறுக்கீடு ஆகலை. ஆனால் சமயம், உன்னுடைய சமயம் எது என்று சொன்னால் சைவம் தான். ஏன்னா நான் பல நாடுகளுக்கு அங்கோர் வாட் முதல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். மலேசிய நாட்டில் பார்த்துருக்கேன், கேடாரங்கொண்டான். அங்கே அகழ்வாராய்ச்சி தோன்றுகின்ற போது சிவலிங்கம் தான் கிடச்சிருக்கிறது. அதனால தான் கெடா மாநிலம் என்று அந்த மாநிலத்துக்கு இன்றைக்கும் அப்படி பேர்லேயே இருக்குது. அங்கோர் வாட்டில் சிவலிங்கம் தான் அந்த பெரிய கோயிலில் 500 ஏக்கர் சுற்றளவில் உள்ள கோயில்லையும் வச்சுருக்குறாங்க. இப்படி பல நாடுகளில். அதனால்தான் இது மலாய் நாடு அதை வந்து நம்முடைய மணிவாசகர் போற்றுகிறார். மலைநாடுடைய மைந்தா போற்றி என்று சொல்லுகிறார். ஹவாய் கனகத்திரளை போற்றி கைலை மலையானை போற்றி என்று அமெரிக்காவில் இன்றைக்கி அந்த இடத்துல வந்து ஹவாய் ஆதீனம் என்று வெள்ளைக்காரர்கள் பெரிய ஆதீனத்தை வச்சு பெரிய சிவலிங்கத்தை வச்சு அங்கே அந்த ஆதீன மாஸ்டர் சுப்பிரமணியான்னு அவர் இங்கே வந்து சைவம் படித்து நல்லா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 துறவிமார்களை வெள்ளையர்களை உருவாக்கி வச்சுருக்கிறார். அங்கே அப்படி இருக்குது. மத்தீச்சுரம் மக்கீச்சுரம் என்று மெக்கா மதினாவை கூட நம்முடைய சமயம் சைவ சமயமாக ஏற்றுதான் அப்பர் சாமிகள் பாடியிருக்கிறாங்க. இப்படி எல்லா இதுகள்லேயும் நம்முடைய சமயம் உலகம் முழுசும் இருந்திருக்கிறது. இலங்கையை வந்து சிவபூமி என்று திருமூலர் சொல்கிறாரு. அங்கே கேதீச்சரம் நம்முடைய 2 திருக்கோணேஸ்வரம் 2 கோயில்கள் அங்கே இருக்குது. நம்முடைய பாடல் பெற்ற தலங்கள் பல நாடுகளில் அது மாதிரி விரிந்திருப்பதனால சைவம் என்று சொல்வது சிறப்பு. இப்போ புதுசாக உருவாகி இருக்கிற ஈஷா ஜக்கி வாசுதேவ் அவங்களுடைய இந்த கோவை இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? அங்கே போயிருக்கீங்களா? அது குறித்த உங்கள் பார்வை? வந்து 2-3 தடவை கூப்பிட்டாங்க. நமக்கு அந்த வாய்ப்பு வரல போகிறதுக்கு. அவங்களுடைய கொள்கை ஒரு ஆனால் அதை இன்றைக்கி கூட யோகா தினத்தில் இன்றைக்கி காலைல பேசும்போது சொல்லிட்டு வந்தேன். திருமூலர் தான் முதல்ல இந்த யோகாவை பயின்றுவித்தார். அதனுடைய வழியில் தான் பதஞ்சலி முனிவர், அதன் பிறகு தாயுமானவர், எங்களுடைய மடத்து ஸ்தாபகர் 16 ஒடுக்கமே இதுக்காகவே பின்னாடி இருக்குது. அந்த யோக முறையை சோடசா கலா பிரசாத ஷட்கம் என்று ஒரு நூலே செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் விட புதுசாக இவங்க தான் கண்டுபிடிச்சி யோகாவை பற்றி சொன்ன மாதிரி செய்கிறாங்க. சரியை கிரியை யோகம், அதன் பிறகு தான் ஞானம் வரும். எடுத்த உடனே நம்ம யூகேஜி ப்ரீகேஜிலாம் படிக்காமல் எல்கேஜிலாம் படிக்காமல் எம்ஏ படிக்கிற குழந்தை கொண்டு போய் எம்ஏவில் சேர்க்குற மாதிரி யோக நெறிக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அது தவறுடையது. விரும்பும் சரியை முதலாம் விஞ்ஞானம் 4 அரும்பு மலர் காய் கனிபோலன்றோ பராபரமே அப்படின்னு சொல்கிறார் தாய்மானவர். நம்ம சொல்கிற யோகா படிநிலைகளுக்கும் அவங்க சொல்கிற கமர்ஷியலான யோகாவுக்கும் வித்தியாசம். அதுதான் நான் காலைல சொன்னேன், பணத்தை கொடுத்து எதை சொன்னாலும் மக்கள் பணத்தை கொடுத்து கேட்பதற்கு தயாராக இருக்காங்க. சும்மா வந்து சொல்லியும் நாங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா வர்றதுக்கு தயாராக இல்லை.
தமிழ்நாடும் சரி கர்நாடகாவும் சரி சிவபூமி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டில் திருன்னு ஆரம்பிக்கிற எல்லா ஊர்லேயும் ஒரு சிவன் கோயில் கண்டிப்பாக இருக்குது. கர்நாடகாவில் அவங்க லிங்காயத்தை வந்து அது ஒரு வீர சைவர்களாகவே அவங்க முன்னெடுக்கிறாங்க. வட மாநிலங்கள்லேருந்து கடவுள்களை இங்கே அரசியல் ரீதியாக பக்திக்கு நீங்கள் யார் வேணால் அவங்க விரும்புகிற கடவுளை கும்பிடலாம். அரசியல் ரீதியாக புகுத்த முற்படுகிற போது அரசியல் கட்சிகள் இல்லாமல் நம்ம ஆன்மீகவாதிகள் அதை எப்படி எதிர்கொள்ளணும் இல்லை எதிர்கொள்கிறீங்க? வடநாடுகள்லேருந்து இங்கே வந்து ஏன்னா இப்போ காசி நமக்கு பன்னீர் ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற எல்லாம் வடநாடுகளில் தான் இருக்குது. அதனால் இப்போ வடநாட்டில் வந்து நமக்கு கர்நாடகாவிலேருந்தும் ஒரு நாயன்மார் இங்கே நமக்கு இருக்கிறாங்க. அது மாதிரி மலையாளத்துலேருந்து ஒரு நாயன்மார் இருக்கிறாங்க. இந்த இது இல்லாமல் வடநாடுகள்லேருந்து நமக்கு நாயன்மார்கள் இல்லைனாலும் அந்த சைவ வைணவ இதுகளில் ஒரு பேதமாக அவங்க வந்து அதை புகுத்த நினைக்கிறாங்க. ஒன்று விநாயகர் வழிபாடு, இன்னொன்று வந்து இந்த கிருஷ்ணன் ராம ஜென்மபூமி இது போன்ற வழிபாடு முறைமைகள். எப்படி இருந்தாலும் இதில் வந்து நம்ம அங்கே அரசியல் பின்னணியில் இருந்தாலும் கூட நம்முடைய வழிபாட்டு நெறிகளில் அதெல்லாம் சேது பந்தனம் செய்து என்று நம்முடைய அப்பர் பெருமான் அதை பற்றி அழகாக சொல்கிற, கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்த பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோயில் என்று இதுங்கிறோம். சமயம் நிலையில் வருகின்ற போது அவர்கள் நம்மை சார்ந்து தான் வர வேண்டும் என்று நாங்கள் அதை நினைக்கிறோம். ஏன்னா நம்ம போய் அவங்களுக்காக எந்த நிலையிலையும் இதுங்கள. இங்கே தமிழ்நாட்டில் வந்து 45,000 சிறிய பெரிய கோயில்கள் சிவாலயங்கள் இருக்கிறது போன்று கர்நாடகாவில் 45,000 மடங்கள் இருக்கிறது. அந்த மடங்கள் தான் கல்வி நிறுவனங்கள் முதலீடுகளை எல்லாம் பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்க வந்து அந்த கல்வி நிறுவனங்களின் மூலமாகவே அந்த சமயத்தை பரப்புறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு கருவியாக அமைஞ்சிட்டுது. நம்மக்கிட்ட அப்படி இல்லை. நாங்கள் இப்போ ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அரசிடம் பர்மிஷன் முதலாவைகள்லாம் வாங்கி கொள்றதுக்குள்ள நமக்கு போதும்னு ஆகிடுது. சாமிகள் பர்மிஷன் கேட்டால் அரசு தாமதப்படுத்துமா? பண்ணிகிட்டு இருக்காங்களேங்க. இல்லை, நம்ம சமுதாய தொண்டு செய்யணும்னு நினைக்கிறதுமே கூட அதை ஒரு இதுவாக எடுத்துக்கொள்வதற்கு தயாராகல. அது ஒரு கால் அவங்க அதை நேரடியாக பார்த்தால் செய்வாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம வந்து அதனால் நம்ம வந்து இவங்ககிட்ட இதுங்க நமக்கு தனியாக தொலைக்காட்சி முதலீடுகள்லாம் நம்ம வச்சுருக்கிற காரணத்தினால நம்மளே அதையே எதிர்பார்க்காமல் நம்முடைய பணியை நம்ம செஞ்சிட்ருப்போம். ஏன்னா இப்போ இது கொரோனா பீரியடில் 100 படுக்கைகள் கொண்ட இதை வந்து கல்லூரியை நாங்கள் படுக்கைகள் போட்டு ஒரு மருத்துவமனையாகவே மாற்றி கொடுத்தோம். 2 அரசும் வந்த போதும் 11 லட்ச ரூபா அரசு மூலமாக கொடுத்தோம். நித்தியம் வந்து ஒரு 5,000 பேருக்கு கபசுர நீர் குடிநீர் கொண்டு போய் கொடுத்துட்ருந்தோம். நித்தியம் சாப்பாடு போட்டெல்லாம் கட்டி மருத்துவமனைகள் தோறும் கொண்டு போய் கொடுத்துட்ருந்தோம். இப்படி அந்த வேலைகளை நம்ம வந்து எந்த விளம்பரமும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நம்ம செஞ்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அந்த உணர்வு தள்ளுப்படுறாங்க. நம்ம ஒன்றும் பேரும் புகழுக்காக இதை செய்யலை. நம்முடைய மனசாந்தி ஒரு இது. ஏன்னா சைவத்தில் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ தான் இவங்க வந்து எல்லாம் நம்ம அரசு செய்கிறோம் என்று ஒவ்வொரு அரசும் மத்திய அரசோ மாநில அரசோ சொல்லுகிறார்களே தவிர, இதற்கு முன்பாகவே நம்முடைய சமயத்தில் உள்ள நாயன்மார்கள் செய்த தொண்டு தான் இவர்கள் செய்கிறாங்க. அது சைவம் தான் நமக்கு நிலை காட்டி கொடுத்துருக்கிறது. நான் கண் கொடுக்குற கண் ஆப்ரேஷன்லேருந்து சொட்டு மருந்து கொடுக்கறதுலேருந்து கண்ணாடி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நம்முடைய சமயத்தில் இருக்கிறது. உடல் மாற்றி இப்போ இந்த இதில் மூளைச்சாவு மூலமாக கருவிகளை மாற்றி இதெல்லாம் கூட நம்முடைய சமயத்திலேயே இருக்குது. அதே மாதிரி புரட்சி என்று சொல்லுகிறார்கள். அதில் வந்து நம்முடைய நாயன்மார்கள் வந்து ஞானசம்பந்தர் தன் பக்கத்திலே வைத்திருந்தவர் நீலகண்ட யாழ்ப்பாணர். தாழ்த்தப்பட்டவர் தான் எல்லா இடங்களுக்கும் கூட அழைச்சிட்டு போனார். சுந்தரமூர்த்தி நாயனார் உயர்ந்த குலமாக சிவாச்சாரியார் குலத்தில் தோன்றி ஒரு சத்திரியர் வீட்டில் வளர்ந்து ஒரு
தேவதாசி என்று சொல்லக்கூடிய அந்த பறவையார் அந்த இனத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய புரட்சி! அதே மாதிரி அந்த தாழ்த்தப்பட்டவரை கொண்டு போய் யாகசாலை பக்கத்தில் தங்க வைக்கிறார் நீலகண்ட நீல நக்கர் என்கின்ற ஒரு அடியார். அப்போ அந்த அணைஞ்சிருந்த அந்த அக்னி வந்து ஜுவாலை வெளிவிட்டுங்க. முதலாக இடஒதுக்கீடு செய்ததே எங்களுடைய சமயம் தான். இப்படி பல நிலைகளில் சைவம் வந்து தன்னுடைய பணியை அர்ப்பணித்திருக்கிறது. இன்றைக்கு அதை வந்து ஒன்று மாதிரி மீடியாக்கள் இல்லாத காலங்களில் செஞ்சதுனால இது வளர்ச்சி செஞ்சிகிட்டு இருக்கிறது வெளியில் தெரியல. இப்போ ஓரளவுக்கு தெரிய நிலைஞ்சிட்ருக்கு. நிறைய சைவத்தில் இன்றைக்கு இந்த இது உணர்வு பூர்வமாக கைலாய வாத்தியம் வாசிக்கிறது, அடியார் திருக்கூட்டங்கள் தல யாத்திரை வருவது, இதெல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கிறது. உத்தராக்கங்கள்லாம் ஏற்கனவே போடுவதற்கு யோசனை செய்வார்கள். இன்றைக்கு பலரும் நிறைய உத்தராக்கங்களை அணிந்து வருவது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. அதான் அது சிறப்புக்குரியது. கலைஞர் நூற்றாண்டை தமிழ்நாடு அரசு பெரிய லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. திருக்குவளையில் ஒரு கோட்டம் ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. திருக்குவளையில் தர்மயாதனத்துக்கு சொந்தமான ஒரு கோயிலில் தொலைந்து போன மரகதலிங்கம் இப்போ திரும்ப கிடச்சிருக்கு. அது கைக்கு வந்துருச்சிங்களா சாமி? ஆதீனத்துக்கு வந்துருச்சிங்களா? இன்னும் வரல. அது ஏன்னா நான் அவர் முதல்வருக்கு அது ஒரு கோரிக்கையாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவருடைய தந்தையார் பாட்டனார் பணியாற்றிய திருக்கோயில் அது. அந்த கோயிலிருந்து போன மரகதலிங்கம் வந்து மேலிருந்து வந்தது. சப்த விடங்கர் தலங்கள்னு 7 கோயில்களில் வந்து இந்திரன் பூசித்தது அது. அந்த இந்திரன் பூசித்த போது அதை முசுகுந்த சக்கரவர்த்தி அதை கேட்குறாங்க. கேட்டவுடனே அவன் வந்து தான் பூசித்ததை கொடுக்கறதுக்கு மனம் வரல. அதனால் அதே போன்று 7 லிங்கங்களை செய்து வச்சிருக்கிறான். ஆனால் அவன் உண்மையான அவன் பூசித்ததே இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி எடுத்துகிட்டு வந்துடுறான். அப்புறம் பாக்கி 6 என்ன இருக்குன்னு இதையும் கொண்டு போய் வச்சுருக்குன்னா அதுதான் திருவாரூர், திருக்குவளை, திருக்காராயில், நாகப்பட்டினம், திருநள்ளாறு போன்ற 7 தலங்கள் அதை வச்சாங்க. அதில் 4 கோயில்கள் எங்களுடைய ஆதீன கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதில் அந்த திருக்குவளையில் உள்ள மரகதலிங்கம் காண போய் ஒரு 10 வருடங்களுக்கு மேலே ஆயிட்டுது. மீண்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க வந்து இதுன்னு சொன்னாங்க. அது வந்து இப்போ கோர்ட்லேயே இருக்குது. பல முறையும் அதை வந்து கோரிக்கை வச்சிடணும், அது பார்த்து சொல்கிறோம்னு சொல்லிட்டு அது இன்னும் கொடுக்கல. மீண்டும் அதுக்காக வாய்தா போட்டுக்கிட்டே இருக்காங்க. தள்ளுபடி என்ன செய்வாங்கன்னு தெரியல அதனுடைய இது. அதே போன்று இப்போ சீர்காழியில் 496 செப்பு பட்டயங்கள். அதனால் நம்ம கல்வெட்டில் வந்து திருமுறை எழுதி செப்பேட்டில் பதிவு செய்தான் என்று இருக்கிறது கல்வெட்டில். எப்போ செஞ்சது, எங்கே இருக்குதுன்னு இது வரைக்கும் தெரியல. 1000 ஆண்டு காலத்துக்கு முன்பாக உள்ள செப்பேடுகள் பூமியை தோண்டி நாங்கள் இந்த யாகசாலை அமைப்பதற்காக ஜேசிபி வச்சு தோண்டுகின்ற போது பல விக்கிரகங்களும் இதுங்களும் 1-2 அடியிலேயே கிடச்சிது. அதே இடத்துல மரம்லாம் இருந்து வெட்டணும், அப்போ நமக்கு கிடைக்கல. அந்த பூமி பூஜைக்காக இது எடுக்கின்ற போது இவ்வளோ அற்புதமாக பல 1000 மதிப்புள்ள கோடி மதிப்புள்ளது அது. அதில் வந்து திருமுறைகளை இது வரைக்கும் யாரும் பதிப்பிக்காதது ஏதேனும் இருக்குமா என்று ஒரு சந்தேகம். இன்னும் தொல்லியல் துறையிலேருந்து வந்து பார்க்கல. அதுக்குள்ளே கும்பாபிஷேகமும் நெருக்கடி வந்துட்டுது. கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு இனிமேல் அதை பற்றி அரசாங்கத்திட்டையும் பல முறை சொல்லியிருக்கோம். ஊர் மக்களும் அது சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் அதை காட்சிப்படுத்தணும் என்று சொன்னாலும் கூட அதற்கு நாங்களே தயாராக இருக்கிறோம். வெளியில் கொண்டு வந்து அது ஒரு ஆய்வு கூடமாக வைத்து எல்லாரும் படிக்கிற மாதிரி செய்யலாம் என்று நினைத்துட்டு இருக்கிறோம். அதனால் அரசுக்கு கோரிக்கையாக மரகதலிங்கம் அதனுடைய இடத்திற்கு ஒப்படைக்கவும், செப்பேடுகளை அங்கேயே வைத்து ஆய்வு செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகளை முதல்வர் அவர்கள் எடுப்பார் என்று நம்புகிறோம். அதற்கு நம்முடைய வேண்டுதல்களையும் முதலமைச்சருக்கு தெரிவிக்கின்றோம். சைவ மடங்கள் மீது அவர் தந்தையார் கொண்டிருந்த அதே பற்றுதலையும் மாண்பையும் தமிழ்நாடு முதலமைச்சரும் கிடைப்பார் நாங்கள் நம்புகிறோம். தருமபுரம் ஆதீனம் கடந்த 100 ஆண்டு காலமாக செய்துக்கிட்டு இருக்கிற எல்லா விதமான பணிகளையும் தொடர்ந்து செய்யணும்னு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. அவரும் இந்த சைவத்துக்கு
தமிழக மக்களும் உங்களுடைய தொலைக்காட்சிகளும் எந்த அளவிற்கு இது ஒரு முக்கியத்துவம் எடுத்து சைவம் வளர்வதற்கு உறுதுணையாக இருப்பதற்காக தொலைக்காட்சி நேயர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் நமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நமது நல்லாசிகள். நன்றி சார்.